ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தீபாவளிக்கு ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் பனச தோணலும். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து மைதால தாங்க செய்வாங்க. ஆனால் நான் வந்து கோதுமையில செஞ்சுருக்கேன். மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கப்பு போல கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. நீங்க வந்து மைதா சேர்க்கறதா இருந்தா ஒரு கப்பு போல மைதா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அரை கப்பு மைதா அரை கப்பு கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப்பு போல பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நான் ரெடிமேட் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால ஸ்வீட் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக தாங்க. இது கூடவே கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் செய்கிற இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறதா இருந்தால் அரை மணி நேரத்திலேயே மொத்தத்தையே செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை லேசாக சூடு பண்ணியிருக்கேன். அது இதோட சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம கிறிஸ்பியாக செய்யும் போது எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் சேர்த்துருக்க நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இல்லை வெண்ணெய் கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு. ஏன்னா நெய் வந்து சூடாக இருக்கிறதுனால. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மாவோட அளவு மெஷர்மெண்ட் கப்பில் தாங்க ஒரு கப் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா இந்த அளவுக்கு கப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து கோதுமை மாவும் அரிசி மாவும் அளவு இதிலே எடுத்துக்கலாம். சர்க்கரையும் வந்து இதே அளவுலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது மாவு முழுக்க வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இதை மாதிரி தேய்ச்சா மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லூஸாக கொட்டுது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு பிடி பிடிக்கும் போது நல்லா அழுத்தமாக நிற்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாவோட பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப இலகலாவும் பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தே வந்து நீங்கள் பிசையலாம். நான் வந்து பச்சை தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவோட பக்குவம் வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஏலக்காய் தூள் வந்து 2 இடத்துல சேர்க்கணுங்க. மாவுலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சுகர் சிரப் செய்வோம், அதுலேயும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க 2 இடத்துல நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது. பாருங்கள், மாவு வந்து இந்த பக்குவத்தில் நல்லாவே பிசைஞ்சிட்டேன். தண்ணி வந்து எனக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டிருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஒரு கப்பு போல் எடுத்தா இல்லைங்களா, 1/4 கப்பு போல் மீதி இருக்குது. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னே மாவு கொஞ்சம் இலகி இருக்கும். மறுபடியும் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மாவு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். இப்போ இதை 2 பார்ட்டா வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பார்ட்டை நம்ம இப்போ எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு பார்ட்டை தட்டு போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா வந்து மாவு வெளியிலே இருந்ததுன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்காக தான். இப்போ எடுத்து இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மேலே மாவு வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நீங்கள் அதே மாதிரி வந்து திரட்டிட்டே வாங்க. இதுல இருந்து தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்க போறோம் மாவை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை கட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாவு வந்து உங்களுக்கு கட் பண்ணணுன்றது. மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. பூரிக்கு மாவு திரட்டுற மாதிரியே தாங்க திரட்டணும். கொஞ்சம் நீல வாக்கில் இது மாதிரி திரட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த நீல வாக்கில் வந்து திரட்டிட்டேன். இப்போ குறுக்கில் வந்து திருப்பிட்டேங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக. நான் பண்ணுற மாதிரியே இதே மாதிரி வந்து கத்தி வச்சு கோடு போட்டுருங்க. அப்பதான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரும். இப்போ பொறுமையா வந்து உருட்டிட்டே வரணும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள் இது. ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த டிசைன் வருமோன்னு நீங்க நினைக்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். இது ஒரு மெத்தட்ல வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுலயே வந்து இன்னொரு மெத்தட் வந்து பின்னன மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. இதை வந்து 2 பார்ட்டா பொறுமையா பிரிச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பேக் சைடில் வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பேக் சைடு வந்து திருப்பிட்டு அதையும் உள் பக்கமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து வந்துடும். உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தடவை நான் வந்து செஞ்சு காட்டுறேன். மாவை ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. அந்த எட்ஜஸ் 2 எட்ஜஸை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரியே வந்து உருட்டிட்டே வாங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க மாவு வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, கரெக்டாக நீட்டாக ஒன்னோட ஒன்று மாவு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை வந்து 2 பார்ட்டாக வந்து கரெக்டாக பிரிச்சுக்கணும். நான் எடுக்கிற மாதிரி ரிவர்ஸில் ஒரு பக்கம் எடுத்துட்டேன். மறுபடியும் இந்த பக்கம் திருப்பிடுங்க. இதை வந்து அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து எடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க இது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து டக்குன்னு வந்து கலர் மாறிடும். உள்ள மாவு வந்து வேகாது. ஃப்ரீயாக திருப்புறதுக்காக நான் வந்து ஒரு 3 பீஸ் தாங்க போட்டேன். ரொம்ப அடைச்சலாக போட்டிங்கன்னா நம்ம திருப்பும் போது வந்து உடஞ்சிரும். கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறணுங்க. டக்குன்னு வந்து மாறிடக்கூடாது. நல்ல கோல்டன் கலர்ல வரணும். பாருங்க, கரெக்டா வெந்திருக்கு.
மாவு பிசையிறது, பொரிக்கிறதுன்ட்டு 2 ஸ்டெப் முடிஞ்சிடுச்சுங்க. 3வது ஸ்டெப்பா நம்ம வந்து சுகர் சிரப்ல வந்து இத போட்டு எடுக்க போறோம். அப்பதான் வந்து இந்த ஸ்வீட் வந்து கம்ப்ளீட் ஆகும். இத மாரி ஒரு 2, 3 பேட்ச் போட்டு நான் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடுறேங்க. இப்ப வந்து நம்ம சுகர் சிரப் பண்ணலாம். ஒரு பேன்ல 3/4 கப்பு போல சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இதுல 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்ட பிறகு தாங்க நான் ஸ்டவ் ஆன் பண்றேன். இந்த சர்க்கரை பாக லோ ஃப்ளேம்ல வச்சு தாங்க செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து சர்க்கரை கரைஞ்சு, அந்த பக்குவம் வந்து வரணும். இது வந்து ஒரு கம்பி பதத்துல நம்ம எடுக்கணுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. சர்க்கரை வந்து ஃபுல்லா கரைஞ்சிட்ட பிறகு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் எப்பவுமே வந்து சுகர் சிரப்ல ஸ்டார்ட்டிங்லயே போட்ற மாட்டேன். அது கொதிக்கும் போதே வந்து அதோட ஃப்ளேவர் போயிடுற மாதிரி எனக்கு தோணும். அதனால கொஞ்சம் பாதி கொதிச்சிட்ட பிறகு தாங்க நான் ஏலக்காய் தூள் சேர்ப்பேன். வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதோட பக்குவம் வர ஆரம்பிச்சுச்சு. பாருங்க நம்ம கரண்டில எடுக்கும்போது பொறுமையா அந்த கடைசி டிராப் வந்து வரணும். நான் உங்களுக்கு கையிலயும் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. இத மாரி பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நூல் மாதிரி நம்ம பிரஸ் பண்ணும்போது வரணும். இப்ப பாருங்க கரெக்ட்டா வருது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறத இதுல வந்து சேர்த்துடலாம். இதுல சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணா போதுங்க. இதுல வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்ல. இந்த ஸ்வீட் ரெசிபி சரியான பக்குவத்துல வரணும்னா, இந்த பாகு பதம் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அத கரெக்ட்டா ஒரு கம்பி பதத்துல எடுக்கணும். நீங்க அதிகமா விட்டுட்டீங்கன்னா, இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா, மேல வந்து அந்த சர்க்கரை வந்து வெள்ள வெள்ளையா மேல நின்னுடும். சாப்பிடறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால சரியான பக்குவத்துல வந்து நீங்க எடுத்துருங்க. இதே மாதிரி நான் செஞ்சிருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த சர்க்கரை பாகுல போட்டு எடுத்துடலாம். சர்க்கரை பாகு கரெக்ட்டா காலியாயிடுங்க. மீறவே மீறாது. சர்க்கரை பாக நல்லா வடியிற மாரி எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்டா தாங்க நல்லா கிரிஸ்பியா இருக்கும். உடனே சாப்பிட்டா அந்த அளவுக்கு கிரிஸ்பியா இருக்காது. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பிளேட்ல வச்சு காட்டுறேன். பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு. நான் 2 மாடலுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பிரியல. ஆந்திரால இது ட்ரெடிஷனல் ஸ்வீட்டுங்க. எல்லா ஃபெஸ்டிவல்லயும் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பா செய்வாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப இத உடைச்சு காட்டுறேன். எவ்ளோ கிரிஸ்பியா இருக்குன்றத பாருங்க. உடைச்சதும் ஒரு ஒரு லேயரா வர ஆரம்பிச்சுச்சு பாருங்க. இப்ப நான் இதுலருந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து நான் சாப்பிட்டும் காட்டுறேன். நான் சொன்ன அளவிலே நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இதே போல கிரிஸ்பியா வரும். இப்ப சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இனிப்பும் வந்து கரெக்ட்டா இருக்கு. நல்லா கிரிஸ்பியாவும் இருக்கு. கோதுமை மாவோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வரலங்க. நீங்களும் இதே மாரி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.